இங்க ஒரு பொண்ணு அவ சைக்கிளுக்கு பின்னாடி ஒரு டெய்லோட வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட சைக்கிள் கட்டி இருக்கிற பெயிண்ட் டப்பால ஒரு சின்ன ஹோல் போடுறாங்க. எதுக்காகனா அவ ஒரு ரேசிங் கேம்ல கலந்துக்க போறா. அப்போ ஹார்ன் அடிச்சதும் லிசா அவளோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு கிளம்புறா. அவளுக்கு அப்புறமா 5 செகண்ட் கழிச்சு மத்தவங்க அவளை ஃபாலோ பண்ணியே வர்றாங்க. லிசாவோட சைக்கிள் கட்டி இருக்கிற டெய்ல லிசா பினிஷிங் லைனை ரீச் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு $1 மில்லியன் பிரைஸ் மணி கிடைக்கும். சப்போஸ் லிசா பினிஷிங் லைனை ரீச் பண்ணிட்டானா அவளுக்கு மட்டும் அந்த பிரைஸ் மணி கிடைக்கும். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க மக்கள் கூட்டம் நிறைய இருக்கிற பாதை வழியா போறான். ஆனா பின்னாடி லீக் ஆகிக்கிட்டு இருந்த அந்த பெயிண்ட் மூலமா அவங்க எல்லாரும் ஈஸியா அவ போற ரூட்டை கண்டுபிடிச்சு அவளை ஃபாலோ பண்ணியே போறாங்க. அப்போ லிசாவுக்கு சடனா ஒரு ஐடியா வந்து அவளுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு ட்ரக் மேல சைக்கிளை ஏத்திடுறா. அதே டைம்ல அந்த பெயிண்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க பார்க்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல அது காணாம போயிருக்கும். உடனே அவங்க எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் எல்லா இடமும் அவளை தேட ஆரம்பிக்காங்க. அவங்க எல்லாரும் அவளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா லிசா ட்ரக்ல இருந்து திரும்பவும் கீழே இறங்கி ஓட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ எதிர்பாராத விதமா அதுல ஒருத்தன் ஆப்போசிட்ல வந்து அவளை பாத்துறான். உடனே அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக சைக்கிளை ஒரு சின்ன சந்துக்குள்ள வேகமா விடுறான். அப்போ ஒருத்தன் அந்த டெய்ல பிடிக்கிற மாதிரி வந்துடுறான். சடனா லிசா ஒரு கட் அடிச்சதும் பின்னாடி வந்தவன் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு பெஞ்சில மோதி கீழே வந்துடுறான். இதுக்கப்புறம் யாரும் ஃபாலோ பண்ணலன்னு அவன் நிம்மதியா போயிட்டு இருக்கும்போது ரோட் சைடுல போயிட்டு இருந்த ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆகுறான். ஏன்னா அவ பாக்குறதுக்கு அப்படியே சின்ன வயசுல காணாம போன அவளோட அப்பா மாதிரியே இருப்பாரு. உடனே அவளுக்கு அவளோட சின்ன வயசு ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குது. அவளோட அப்பா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதையே அவ திங்க் பண்ணிட்டு வரும்போது ஒருத்தன் குறுக்க டோரை ஓபன் பண்ணிடுறான். அதிர்ஷ்டவசமா அதுல இருந்து அவ தப்பிச்சாலும் அடுத்ததா முன்னாடி வந்த போலீஸ் கார்ல மோதிடுறான். அந்த ரேஸ் இல்லீகலா நடத்தப்பட்டதால மத்த ரைடர்ஸ் எல்லாரும் போலீஸுக்கு பயந்து வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இதனால போலீஸ் லிசாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவ அப்பாவோட ஹெல்ப்பரா இருந்த ஆனாங்கிற ஒரு லேடி தான் அவளை வெளியே எடுக்கிறான். ஆனா அவ ஹாப்பியா இல்ல. வழியில பார்த்த அந்த நபரால பழைய ஞாபகங்கள் எல்லாம் அவளுக்கு வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அவளோட அப்பா 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல காணாம போயிருப்பாரு. எல்லாரும் அவர் இறந்து போயிருப்பாருன்னு சொல்றாங்க. ஆனா லிசா மட்டும் அதை நம்பவே இல்லை. பல வருஷமா எல்லா இடமும் அவளோட அப்பாவை தேடிக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஒரு நாள் அவளுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. சின்ன வயசுல அவ விளையாடின பில்டிங் பாக்ஸை வச்சு அவ விளையாடும் போது திடீர்னு அதுக்குள்ள இருந்து ஒரு லெட்டரும் ஒரு தங்க சாவியும் அவளுக்கு கிடைக்குது. அதுல இருக்கிற டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துக்கு போறா. அதுல அவ அப்பாவோட நேம்ல இருந்து ஆறுங்கிற லெட்டர் மட்டும் வித்தியாசமா இருக்கிறத கவனிச்சு அதை டச் பண்ணும்போதுதான் அது ஒரு சீக்ரெட் பட்டன் கண்டுபிடிக்கிறா. அதை எடுத்துட்டு பார்க்கும்போது உள்ள ஒரு கீ ஹோல் இருக்குது. அதுக்குள்ள அந்த கீயை போட்டதும் அங்க சடனா ஒரு டோர் ஓபன் ஆகுது. உள்ள போனதும் அங்க ஒரு கேமரா இருக்கிறத கவனிச்சு அதை ஆன் பண்ணி பாக்குறா. அப்பதான் அதுல அவளோட அப்பா மரணத்தை ஜெயிக்க சீக்ரெட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மர்மமான ஐலாண்டுக்கு போயிருக்க விஷயம் தெரிய வருது. உடனே அவளோட அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணி அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜிம்மியை கூட்டிக்கிட்டு ஒரு ஃபிஷிங் போட்டை எடுத்துக்கிட்டு அந்த டேஞ்சரான ஐலாண்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறா. ஆனா அப்படி அவ போகும்போது ஒரு நாள் திடீர்னு அங்க ஒரு பெரிய புயல் அவங்களோட போட்டை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது. இப்பயே போனா இன்னும் 10 நிமிஷத்துல போட்டு மூழ்கி போயிடும். உயிர் தப்பிக்க வேற வழி இல்லாம 2 பேரும் போட்டை விட்டுட்டு உடனே ஜம்ப் பண்ணி அப்படியே கடல்ல குதிச்சிடுறாங்க. கடைசியில லிசா சக்சஸ்ஃபுல்லா அந்த ஐலாண்டுக்கு போய் ரீச் ஆயிடுறா.